லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். ஒழுங்கா மன்னிப்பு கேட்க போறியா இல்லையா? பொண்டாட்டிய விட்டுட்டு இன்னொருத்தி கழுத்துல தாலி கட்ட போவ, அதுக்கு நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணுமா? அதெல்லாம் கேட்க முடியாது. போ, என்ன ஆகுதோ பாத்துக்கோ. ராஜா, பாவுண்டா நீ. அவசரப்பட்டு பத்திரத்தை கிழிச்சு போட்டியே லூசு. ஹே, அது வெறும் கலர் ஜெராக்ஸ் தான். ஒரிஜினலா என்கிட்ட பத்திரமா உள்ள இருக்கு. அதானே, என் தம்பி அப்படித்தானே நான் வளர்த்திருக்கேன். இது கூட டம்மி சாவிதான். பாத்தியா, என்கிட்ட பத்திரமா இருக்கு. இது ஒரிஜினல், இது டூப்ளிகேட். எடுத்து வச்ச துணியெல்லாம் கொண்டு போய் பீரோலையே வச்சுட்டு வந்துரு. நாம போய் குழப்ப பார்ப்போம். இந்த பாரு, இவங்களுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு இல்லை, 1000 வாய்ப்பு கொடுத்தாலும் திருந்த மாட்டானுங்க. பணத்தை திருப்பி கொடுக்கறதுனாலயோ நாம வீட்டை விட்டு வெளியே போறதுனாலயோ இவனுக்கு மாற போறதும் இல்லை, சந்தோஷமா வாழ போறதும் இல்லை. இவங்களுக்கெல்லாம் புத்தி வர்ற வரைக்கும் நாம இங்க இருந்துதான் ஆகணும். தாத்தா, பாட்டி, ஏய், நீங்க 2 பேரும் இங்க தானே இருப்பீங்க? என்னை விட்டு போக மாட்டீங்கல்ல? போக மாட்டேன். ஐயா ஜாலி. என்ன உமானி, இப்படி அவசரப்பட்டுட்டியே? ஒரு 10 நிமிஷம் பல்ல கடிச்சிட்டு இருந்திருந்தா காசும் நம்ம கைக்கு வந்திருக்கும், வீடும் நம்ம கைக்கு வந்திருக்கும். அவங்களும் வீட்டை விட்டு போயிருப்பாங்க. அவனை பார்த்து என்னால சாரி கேட்க முடியல. வாமா. எனக்கு எவ்வளவு மென்டல் டார்ச்சர் கொடுத்திருக்கான். என் கண்ணே தெரியலையே இன்னொருத்தைய கூட்டிட்டு வந்து வச்சிருக்கான். அவன்கிட்ட போய் நான் எப்படி சாரி கேட்கறது? ஆமாமா, நீ மன்னிப்பு கேட்கிற அந்த ஒரு நிமிஷம் கூட அவன் சந்தோஷப்பட கூடாதுன்னு தான் எனக்கும் தோணுச்சு. ஏமா, சாரி கேட்கறதுக்கு நம்ம என்ன போய் சீரியஸாவா கேட்க போறோம்? எல்லாம் ஒரு நடிப்பு தானம்மா. அதான் அந்தாலே வீட்டை கொடுத்துட்டு போறேன்னு ரெடியா உட்கார்ந்துருக்கும் போது இப்படி பண்ணிட்டியம்மா நீ. ஒரே ஒரு நாள் தானம்மா. ஒரு நிமிஷம் கூட என்னால முடியாதுன்னு சொல்றேன்ல. அப்புறம் எப்படி ஒரு நாள்லாம் இருக்க முடியும்? போமா. நல்ல வேலைப்பா. டே ராஜா, நான் பாட்டுக்கு வீட்டை போட்டுட்டு சாவியை கொடுத்துட்டு நாளைக்கு பணம் வரும்னு போகாம இருந்தனே, அது வரைக்கும் சந்தோஷம். கடைசியில நான் தான் ஏமாந்துட்டேன். பாரா, பத்திரத்தோட கலர் ஜெராக்ஸ் தானே கிழிச்சு போட்டேன், எனக்கு தெரியாதா? இன்னும் ஒரிஜினல் கிழிச்சு போட்ட மாதிரி அப்படி ஃபீல் பண்ற? அதான் வீட்டை விக்கல, அம்மா அப்பா வீட்டை விட்டு போகலன்னு ஆயிடுச்சுல்ல. பிரச்சனை எல்லாம் இதோட முடிஞ்சிருச்சுன்னு விடுங்க. நமக்காக அம்மா அப்பா வீட்டை விட்டு போறதுங்கிறதுல எனக்கு கொஞ்சம் கூட இஷ்டமே இல்ல. இதுதாம்மா மலருங்கிறது. பாருங்க, இந்த சின்ன பிள்ளைக்கு இருக்கிற மனசு கூட அந்த ஆளுக்கு இல்லையே. உன்னை வெறுப்பேத்த அவனை கூட்டிட்டு வந்து வச்சுட்டு உன்னை அவங்க 2 பேரும் சேர்ந்து டார்ச்சர் பண்றதை என்னால பார்க்க முடியலம்மா. வாழ வேண்டிய பிள்ளையோட வாழ்க்கையை கெடுத்துட்டு செய். நீ இன்னுமா ஒரு நல்லா இருக்கணும்னு நினைக்கிற, ஆனா அதால அப்படி நினைக்கலையே. எனக்கும் அவருக்கு பிரச்சனை வர்றதுக்கு காரணமே அதுதான். நாமளும் என்னென்னமோ பண்ணி பார்த்தாச்சு, எதுவும் நடக்கிற வழியை காணும். சரி, எல்லாரும் போய் அடுத்த வேலையை பார்ப்போம். இதெல்லாம் சரி பண்றதுக்கு வேற வழியே இல்லையா? இதுக்கெல்லாம் ஒரு முடிவே கிடையாதா? ஒரு வழி இருக்கு.
நான் சொன்னா நீங்க எல்லாம் என்ன நினைப்பீங்கன்னு எனக்கு தெரியல. என்ன போய் அவன் கால்ல விழ சொல்றீங்களா? தேவல்ல. ஆனா அவனா வந்து உன் கால்ல விழுவான். நடக்கும். அந்த பிரியா அட அந்த பிரியாவும் அவனும் அடிச்சுட்டு பிரிஞ்சிருவாங்க மாமா. ஏய், அந்த பாண்டி இங்கே சுத்திட்டு இருக்கானே, அவன் என்ன பண்ண? அவன் உன்னை மறந்துடுவான், இந்த பக்கமே வரமாட்டான். அதெல்லாம் சரி, இந்தால என்ன பண்றது? டேய், அவரால இனிமே உனக்கு எந்த தொல்லையும் வராது. இது எல்லாத்தையும் பண்றதுக்கு நம்ம கைவசம் பக்கமான ஒரு ஆள் இருக்கு. என்னம்மா சொல்ற? ஆமா மாமா, எனக்கு தெரிஞ்ச மந்திரவாதி இருக்காரு. அவர்கிட்ட உங்க பிரச்சனையை சொன்னா போதும், உடனே சரி பண்ணிடுவாரு. நீங்க நினைச்சது நடக்கணும்னா இதுக்கு சரியான ஆளு நான் சொன்ன ஆள் மட்டும்தான். பெரிய பெரிய போலீஸ் ஆபீசர்லாம் வந்து இவர்கிட்ட தொலைஞ்சு போன பொருள், அதுக்கப்புறம் தப்பிச்சு போன அக்யூஸ்டுங்க எல்லாரும் எங்க இருக்காங்கன்னு கண்டுபிடிக்கிறாங்களாம். நீ உடனே அவரை வர சொல்லுமா, பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணிடுவோம். ஏய், இதுக்கெல்லாம் எவ்வளவு செலவாகும்? என்ன மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு ரூபாய் வரும். 1 லட்சமா? ஏய், அதுல உன் சர்வீஸ் சார்ஜை கட் பண்ணி மிச்சம் எவ்வளவா அதை சொல்லு. என்னடா நீ யாராவது சொந்த காசுல சூனியம் வச்சுப்பாங்களா? அவரோட ஃபீஸ் என்னமோ ஒரு 60,000 தான் வரும். அப்புறம் பூஜை சாமா அது இதுன்னு பார்த்தா கூட ஒரு 40,000 ரூபாய் தான் வரும். சோ மொத்தமா ஒரு 1 லட்சம் ரூபாய். முடியாது. என்ன விளையாடுறியா? ஏதாவது ஒரு 2000 3000 தகுடு இருந்தா வாங்கிட்டு வா, வச்சுக்கலாம். அந்த காசுக்கு பட்டறையில தான் தகுடு தருவாங்க, வாங்கிக்கிறியா? போடா, உங்களுக்குலாம் போய் ஐடியா சொன்ன பாரு, என்ன சொல்லணும்? மாமா நில்லுமா மாமா சொல்லுங்க மாமா, பாருங்க எப்படி பேசிட்டு இருக்கான் அவன். விளையாடாதீங்க மாமா, 1 லட்சம் 2 லட்சம் அவ்வளவு செலவு பண்ண முடியாது. மாப்பிள்ள, நீங்க வெறும் 10 ரூபா மட்டும் கொடுங்க, மீதி ஆகிற செலவெல்லாம் நான் பாத்துக்கிறேன். இல்ல, இது எல்லாரும் சேர்ந்து செய்யறதுனால தான் உங்ககிட்ட இருந்து வெறும் 10 ரூபா மட்டும் கேட்கிறேன். சரி, பண்ணிடுவோம் மாமா. அப்ப சரி, நாளைக்கு நான் அப்பா அவரை வர சொல்லிடுறேன். இந்த முறை நம்ம ஸ்கெட்ச் மிஸ்ஸே ஆகாது. மலரு, என் போனை கீழே வச்சுட்டேன், என் போனை மட்டும் எடுத்துட்டு வாங்க. சரி, நான் போய் எடுத்துட்டு வரேன். எடுத்துட்டு வா. டேய், என்னடா அவளை என்ன கழட்டி விட்ட? அவ இருக்கிறதுனால தான் நான் சொல்லல. அந்த ஆள் யாரோ சொன்னல, அவங்கிட்ட சொல்லிடு, பெருசா ஏதாவது பண்ணணும், புரியுதா? பாக்க தானே போறேன், நம்ம மாலோட பவர. என்னங்க அப்பா, நேத்து உங்களுக்கு இந்த லெட்டர் வந்துச்சு. என்ன இது? பிரியா, மாமா இது என்னன்னு பாருமா. இந்த கம்பெனில உங்களுக்கு தர வேண்டிய அரியர்ஸ் இன்னும் பெண்டிங்ல இருக்கான். அதனால உங்களை ஒரு கன்ஃபர்மேஷன் மெயில் அனுப்ப சொல்றாங்க. மெயிலா? அதெல்லாம் நீங்க விடுங்க, டீடைல்ஸ் வாங்கிட்டு நானே அனுப்பிடுறேன். என்னடா, கடை கிளம்பலையா? இல்லப்பா, இன்னைக்கு வணிகர் சங்க ஸ்ட்ரைக்கு. மாமா வணக்கம். இன்னைக்கு நீங்க எந்த வேலையும் சொல்ல, ஏதாச்சும் பண்ணலாமா? என்ன பண்ணலாம்? நான் ஏதாவது போய் வாங்கிட்டு வரவா? ஐயோ மாமா, அன்னைக்கு நீங்க வாங்கின போதும் மாமா. குதிரை மாதிரி இந்த என்ன வரி குதிரையை ஆக்கி விட்டீங்க மாமா. இப்பலாம் நான் தண்ணி குடிக்கிறது கூட பாட்டில குடிக்கிறது இல்லை மாமா, சொம்புல தான் குடிக்கிறேன். சரி, நம்ம கார்ட்ஸ் விளையாடலாமா? ஆடலாம். சீதா, நீ வா. நான் வரல, எனக்கு விளையாட தெரியாது. அத்தா வாங்க அத்தா, நான் சொல்லி தரேன். ஏய் மாமா, யாரு நீ? அவளுக்கு சொல்லி தரியா? டேய், சீதா கிட்ட விளையாடி ஜெயிக்க முடியாதுடா. ஐயோ, அப்ப அவங்க எனக்கு சொல்லி தரட்டும், வாங்க விளையாடலாம்.
என்ன 240 தானே? ஆ ஆ ஆ சீதா நீ பாயிண்ட் எழுதிக்கோ. மாமா அப்போ மங்காத்தா இல்லையா? இல்ல கேட்டா. ஐயோ ஐயோ, எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை லாலலா, எங்கள் நிலவில் என்றும் இல்லை தேய்பிரை லாலலா. அப்பா என்ன நானும் வரட்டுமா? என்னையும் சேர்த்துக்கிறீங்களா? காசு வச்சிருக்கியா? இப்ப இல்ல, அக்கௌண்ட்ல வச்சுக்கோங்க. இந்த பாரு, நாங்கெல்லாம் ஃபேமிலியா விளையாடிட்டு இருக்கோம். வேற யாரையும் நாங்க சேர்த்துக்கிறதா ஐடியா இல்லை. குடும்பமா விளையாடுறீங்களா? உன் குடும்பம் இன்னும் 2 நாள்ல எப்படி சீரழியுதுன்னு மட்டும் பாரு. ஏய் வா. என்னடா? வா. வரேன். ஏய் எவ்வளவு நேரம் ஆச்சு? எங்கடி இருந்தாலு? வந்துருவாரு. வெயிட் பண்ணு. அந்த வேலையில இருக்காரு. என்ன தாண்டவே? வருவாருன்னு எப்போ வருவாரு? சொல்றல வருவாருன்னு. கேட்டல்ல, அங்க பாரு. வர வேண்டிய நேரத்துல கரெக்டா வந்துட்டாரு. பாரு. வாங்க சாமி வாங்க. வாங்க சாமி, வாங்க வாங்க. இந்த பகவதி அம்மே. வாங்க சாமி. மந்திரவாதி வந்திருக்காருப்பா. டேய் யாரா இருந்தா என்ன, நீ விளையாடு. வாங்க சாமி. வாங்க சாமி வாங்க. வாங்க சாமி வாங்க 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 வாங்க. சாமி பொறுமை. போய் ஆட்டோ கட் பண்ணு போடா போ. ஓகே. வாங்க சாமி. வாங்க சாமி. வாங்க சாமி. வாங்க. வாங்க சாமி. வாங்க. போங்க. அப்படியே போங்க. வாங்க. தள்ளுங்க. என்னாச்சு சாமி? இருடா நான் கேக்குறேன். சாமிக்கு என்னாச்சு சொல்லுங்க. நீங்க போங்க. சாமி கால் கீழ ஏதாவது பிடிச்சிச்சா? ஏன் அப்படியே நிக்கிறீங்க? வீட்டில் துஷ்ட சக்தி ஒருபாடு உண்டு. ஐயா ஒரு பாடு இல்லங்க ஐயா, 7-8 பாடுங்க இருக்குங்கய்யா. ஆமா சாமி. ஐயோ ஒருபாடுனா நிறைய அர்த்தம். ஓ நானும் அதுதானே சொன்னேன். அதே ஏய் சாமி பத்தியா வந்த உடனே கரெக்ட்டா சொல்லிட்டாரு. சாமி கால் வலிக்க போகுது. ஏன் கால் வலிக்குது? நீங்க கீழ வைங்க. பகவதி அம்மே. சாமி இந்த துஷ்ட சக்திகளை எல்லாம் நீங்க தான் சாமி அடிச்சு விரட்டணும். துஷ்ட சக்திகள் எல்லாம் கொடுமுடியிலே உண்டு. முடியா? என்ன புரியல? ஐயோ உச்சத்துல இருக்குன்னு சொல்றாரு. ஐயோ ஆமா சாமி ஆமா, உச்சத்துல தான் இருக்கு. ஆமா சாமி, அதுவும் எங்க அப்பா ரொம்ப உச்சத்துல இருக்காரு சாமி. எனக்கு அறியாம். அரியே நீங்கள் எந்த செஞ்சும் துஷ்ட சக்திகள் ஒண்ணும் ஆவறதில்ல. சரியா? ஆயில போகல. உங்களும் இதை போல ஒரு காரியம் செய்ததுண்டு. காரியம் பண்ணிட்டானுங்களா? யாருக்கு? என்ன சாமி சொல்றீங்க? அவங்களுடைய எல்லா சக்தியும் இவ்வீட்டில் ஒரு தகடு வச்சு
താമസിക്കാൻ വന്നതുണ്ട്. എന്താ തകിട്? അതേ അതേ. ஏ ரேவதி, என்னடா என்ன மந்திரவாதி பவரனால தானே? என்னடா அப்படி பேசுற? உனக்கு அவரை பத்தி தெரியாது. என்ன நடக்குதுன்னு மட்டும் பாரு. நீ சும்மா அவளை பார்த்தா ரொம்ப டம்மியா தெரியல. கையில ஏதோ பழத்தை வச்சு உருட்டி உருட்டி விளையாண்டுட்டு டேய், பலார் நரஞ்சிர போறாரு. பேசாம இரு. போதும் சாமி, போதும். வாங்க சாமி, உள்ள வாங்க போய். வாங்க உள்ள வாங்க. வாங்க வாங்க. வாங்க சாமி, வாங்க உள்ள வாங்க. சாமி, என்னாச்சு சாமி? ஏமா ரேவதி, என்னமா பண்றாரு? தெரியல மாமா. ஐயோ சாமி எப்படிங்க? என்னாச்சு? என்னது சாமி? சாமி ഇവിടെ കുഴി നോക്ക്. மா, சாமி இந்த இடத்த தோண்ட சொல்றாருமா. தோன்றதா? தோண்டுங்க, தோண்டுங்க. சரி. இங்க இருக்கு பாருங்க, தோண்டுங்க. பொறுமை சாமி, பொறுமை. ஐயோ, என்னடா? വരൂ വരൂ. ഈ തകുട് തന്നെ അയാളോട് പവർ കാണാൻ കാരണം. അതെ, ഇതുപോലെ 9 തകിട് ഈ വീട്ടിലുണ്ട്. 9 தகடா? അതെ, നിങ്ങളുடைய എല്ലാ പ്രശ്നക്കും ഇതേ കാരണമാ. മനസ്സിലായ? ஆய், பேதில போய். അതെ சாமி, நீங்க தான் இதை எப்படியாவது சரி பண்ணணும் சாமி. ആരും പേടിക്കണ്ട, എല്ലാം ഞാൻ നോക്കിക്കൊള്ളാം. நோக்கு சாமி, எல்லாம் நோக்கு. ஆசீர்வாதம். நீங்க வாங்க, வாங்க உள்ள சாமி, வந்து நோக்குங்க. வாங்க. வாங்க வாங்க சாமி. ஓ, தகடெல்லாம் எடுத்துக்கீங்க. வாங்க. ஐயோ, இன்னொரு வாட்டி கால் சுடிக்க போதுடா. திரும்ப முதல்ல இருந்தா சாமி. வாங்க சாமி, வாங்க. ஹை, ஜோக்கர் வந்துருச்சு. ஆமா வந்துருச்சு. എന്റെ ഭഗവതി അമ്മേ, തലക്കെട്ട് തന്നെ ഈ കുഴപ്പത്തിക്ക് കാരണം. ஆமா சாமி, அந்த ஆள் தான் சாமி. நான் നോക്കിക്കൊള്ളാം. கதையை முடிச்சிருங்க. உனக்கு ஜோடி சேர்ந்துருச்சாடா? இல்லம்மா இல்ல. இல்லையா? சீதா விட்டு சீட்டோ. டேய், என்ன லோக்கலில் வீட்டை வைக்க முடியலன்னு கேரளாவில் இருந்து ஆளை கூட்டு வந்திருக்கியா? இல்லப்பா, வீட்டில் இருக்கிற பிரச்சனை எல்லாம் தீரணும். நாங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு பூஜை பண்றதுக்காக வர சொல்லிருக்கோம். இந்த பாரு, உங்க மனசும் புத்தியும் மாறாத வரைக்கும் எந்த பூஜை போட்டாலும் நீங்க உருப்பட போறதே இல்லை. எடோ எடோ கோமாளி,
പേരെന്താ? ഡേയ് എന്താടാ നോക്കുന്നത്? പേരെന്താ പറടാ. ഞാൻ മാന്ത്രികനാക്കും. ഫ്രോഡ് പയ്യൻ. இவனுங்களே பெரிய ஃப்ராடு பயலுங்க. ஓன் ஃப்ராடுத்தனத்தை இவனுங்கள்ட்ட காட்டுறியா? சீக்கிரமா கண்டுபிடிச்சிட்டான். ஏய் அப்பா பூஜைக்கு எவ்வளோ கேட்டான்? அது வந்துப்பா எப்படியும் குறைஞ்சது ஒரு 70 ரூபா கேட்டிருப்பானே. கரெக்டா சொல்றாரு. இங்க பாருங்கடா, மனசு சுத்தம் இல்லைன்னா எந்த பூஜை பண்ணாலும் வேலைக்கு ஆகாது. எந்த பூதம் குட்டி சாத்தான் எதுவுமே உங்களை காப்பாற்ற வராது. ஐயோ என்ன மாமா நீங்க? இங்க பாருங்க சேர்ந்துடுச்சு. மாமா சிரிப்பு மந்திரவாதியை பார்த்து பேசினே ஜோகர் போட்டீங்களே மாமா. என்ன மாமா? டேய் எல்லாம் உங்களால தான்டா. டேய் முதல்ல வெளியே போங்கடா. எந்த பங்கடம்மே என்ன வெளியே போய் சொல்லி என்ன வெளிய போய் சொல்லி? ஐயோ சாமி என்ன வெளிய போறீங்க சாமி?